ஹாய் திஸ் மனிதரம் பேசும் சுனில். போஸ்ட்பார்ட்டம் டிப்ரஷன் அப்படின்னு சொல்லி அதிக பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில அதிக பேருக்கு இது தெரியாது. அ தெரிந்தால் கூட வந்துட்டு இதுக்கான ட்ரீட்மென்ட்க்கு போறது கிடையாது. அப்படின்னா என்ன? போஸ்ட்பார்ட்டம் டிப்ரஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல அதாவது ஒரு அம்மா வந்துட்டு க கர்ப்பமா இருக்கும்போதோ, இல்ல குழந்தை பிறந்த பிறகு இது வந்து இந்த பிரச்சனை உருவாகுது. இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு இது இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஆனா இருக்கின்றவர்களுடைய மூட் ஸ்விங், எமோஷன் அவங்க நடந்துக்கக்கூடிய விதங்கள் வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. அது அவங்களுக்கே வந்துட்டு தெரியும். லேட்டரா வந்துட்டு அவங்களுக்கே ஒரு விதமான மாற்றம் தெரியும். இது வந்துட்டு குடும்பத்தில இருக்கவங்க அதிக பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்னாச்சு? குழந்தை பிறந்த பிறகு ஏன் இப்படி ஃபீல் பண்றாங்க? ஏன் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க? குழந்தைய கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைக்கு ஒழுங்கா பால் குடுக்க மாட்டேங்கிறாங்க. தூங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் எப்ப பாரு கோவமாவே இருக்காங்க. எரிச்சல் ஊட்டுற மாதிரியே பேசுறாங்க. அ யார்ட்டயும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு ஒரு தாய்க்கு வந்துட்டு வந்து சேருது. ஆக்சுவலா வந்துட்டு இது அவங்களுடைய பிரச்சனை கிடையாது. இது வந்துட்டு போஸ்ட்பார்டம் டிப்ரஷன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்தாலோ, பிசிக்கல்ல பிரச்சனை இருந்தாலோ, இல்ல சைக்காலஜிக்கல்ல இந்த எமோஷனல் மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலோ, இல்ல அவங்க வந்து பிரெக்னன்சி அதாவது குழந்தை பிறந்த பிறகு இந்த உலகத்த அதாவது இந்த சமூகத்த பார்க்கும்போது சேஞ்சஸ் உருவாகும்போது, அவங்களால வந்துட்டு ஏத்துக்க முடியாத தருணத்தில இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகுது. இது வந்துட்டு ஒரு ஹார்மோனல் பிரச்சனை தான். எல்லாருக்குமே அது தெரியும். இந்த மூட் ஸ்விங்ஸ், இந்த எமோஷனல் இதெல்லாம் வந்துட்டு அவங்களால கேர் பண்ண, அவங்களால கோப் அப் பண்ண முடியாத தருணத்தில இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேஜஸ் ஆஃப் டிப்ரஷன் இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேபி ப்ளூ. அதாவது குழந்தை பிறந்த பிறகு கொஞ்ச நாள்ல வந்துட்டு ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு வேள 1 மாதமோ, 1 மாசமோ, 2 மாசத்துக்கு மேல போச்சுன்னா 2வது ஸ்டேஜ்ல கொண்டு நிறுத்திரும். அதான் வந்து போஸ்ட்பார்டம் டிப்ரஷன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்துட்டு சிவியரான ஒண்ணு. இதுல பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மூட்ல வந்துட்டு அதிகமான மாற்றம் இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப எரிச்சல் படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாததுக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ரொம்ப கடுமையா எ அ ஒரு மாதிரி இறுகிய மனதோட இருப்பாங்க. இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி மாதம் மாதம் கழிந்து செல்கின்ற பொழுது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு நிறுத்தும். அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்பார்டம் சைக்கோசிஸ் இருக்கிறதுலயே ரொம்ப 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 கொடூரமானது. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது அதிக பேர பாதிக்கிறது கிடையாது. அதிக பேருக்கு இருக்கிறதும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சைக்காலஜிக்கல் பிரச்சனையில கொண்டு நிறுத்தும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட சைக்காலஜினா ஹாலுசினேஷன், டெலூஷன் அப்புறம் வந்து ரேபிட் ஸ்பீச் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. அப்புறம் வந்துட்டு அவங்களுடைய மேனியான்னு சொல்லுவாங்க. அதாவது மூட் ஸ்விங்ஸ்ல அதிகமான மாற்றங்கள் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்படியான பிரச்சனைகள வந்துட்டு பிரெக்னன்சிலயே வந்துட்டு ஒரு தாய் வந்துட்டு அண்டர்கோ பண்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குதா அப்படின்னு கேட்டா, எல்லாருக்குமே கிடையாது. இந்த பிரச்சனை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அத ஃபாலோ பண்ணணும். சரி இத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா இவங்க காணப்படுவாங்க. கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது யார்ட்டயும் ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏதாவது குற்றமா வந்துட்டு அவங்களே நெனச்சுக்குவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வொர்த்லெஸ்னஸ்ஸா அவங்கள இது பண்ணுவாங்க. ஒரு ஹோப் இருக்காது. சாப்பிடுறதுல டைம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு வேலையும் வந்துட்டு எடுத்து செய்ய மாட்டாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. யார்ட்டயும் வந்துட்டு வந்து பேச வந்துட்டு அவங்களால முடியாது. இந்த மாதிரியான ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் தேவையில்லாம அதாவது ரீசனே இல்லாம அழுதுகிட்டு இருப்பாங்க. கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைலாம் இவங்கள்ட்ட இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, குழந்தை தூங்கும்போது இவங்களால தூங்க முடியாது. இல்லன்னா, அ ஃபுல்லாவே தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைலாம் இவங்ககிட்ட அதிகமாவே காணப்படுது. அதனால இவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? இதுலேருந்து எப்படி வெளிய வரணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு ஹெல்த் கேர் புரொவைடர வந்துட்டு மீட் பண்ணணும். அது அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ மீட் பண்ணி, கண்டிப்பா வந்து சைக்கோ தெரப்பி அவங்க வந்து அண்டர்கோ பண்ணணும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, டாக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. சிபிடி அதுவும் வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. இதில மெடிகேஷன் இருக்கு. மெடிகேஷன் வந்து அக்கார்டிங் டூ தியர் ஹெல்த் சிட்யூவேஷன் அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் பிரச்சனைய பார்த்து தான் வந்துட்டு இதுக்கான மெடிகேஷன் குடுப்பாங்க. எல்லாருக்குமே வெறும் ஒரே மெடிகேஷன் குடுக்க முடியாது. ஏன்னா, அவங்களுடைய பிரச்சனைகள் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு ஹெல்த் புரொவைடர் வந்துட்டு அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன குடுப்பாங்க. அத அவங்க ஃபாலோ பண்ணணும். இது முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கவங்க இவங்க கூட பயணிக்கணும். இவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும். இவங்கள வந்துட்டு கேர் பண்ணணும். ஏன்னா, இவங்க வந்துட்டு அதிகமா வந்துட்டு குழந்தைய கேர் பண்ண மாட்டாங்க. இவங்க அதிகமா கண்டுக்க மாட்டாங்க. ஃபீட் பண்ண மாட்டாங்க. அ அ தூங்க வைக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கவங்க இவங்கள நல்லா பார்த்துக்கிறது, அக்கம்பெனி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சரி இத எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரெடியா இருக்கணும். அதாவது அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா கூட, இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் வந்துட்டு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதிக பேர்ட்ட பேசணும். அந்த அதாவது எம்பாரஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேசினா ரொம்ப அதாவது கில்ட்டியா ஃபீல் பண்ணாம எல்லார்ட்டயும் வந்து திறந்த மனதா வந்துட்டு பேசணும். அதிகமான புத்தகங்கள் படிக்கணும். மியூசிக் கேட்கலாம். வாக் போலாம். இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுகின்ற பொழுது கண்டிப்பா இதிலேருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்கவங்களே வந்துட்டு அதிக பேர் சொல்லியிருக்காங்க. ஆய்வும் அப்படித்தான் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இது எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்துட்டு கணிக்கவே முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை தான் வந்து போஸ்ட்பார்டம் டிப்ரஷன். இது கியூரபிள். அதனால பயப்பட வேண்டிய தேவையில்ல. ஆனா ஹெல்த் கேர் புரொவைடர் வந்து நீங்க கண்டிப்பா மீட் பண்ணி அவங்கட்ட பேசி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்தா தான் இதிலிருந்து வெளிய வர முடியும். ஸோ இத வந்துட்டு பிரெக்னன்சில இருக்கக்கூடிய அனைத்து பேரன்ட்ஸ் வந்துட்டு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.